இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வில்லியனூர் தொகுதியில் சுகாதார பிரச்சனைகள். எல்ஜேகே தலைவர் ஆய்வு. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பட்டு கிராமத்தில் நிலவி வரும் மோசமான சுகாதார சூழ்நிலை குறித்து தகவல் அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அப்பகுதி முழுவதும் குப்பைகள் தேக்கம், கால்வாய்கள் அடைப்பு, கொசு தொல்லை மற்றும் துர்நாற்றம் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவது கண்டறியப்பட்டது. நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனையால் அவதிப்பட்டு வரும் மக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பகுதியை சுகாதார ரீதியாக மேம்படுத்த வேண்டும் என தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உடனடியாக எடுத்துரைத்து இப்பகுதிகளுக்கான நிரந்தர தீர்வுகளுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பலர் உடனிருந்தனர். நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை வேண்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் டிஐஜியிடம் மனு. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு முக்கிய சாலைகளை ஒரு வழி பாதையாக மாற்ற வேண்டும், சாலைகளின் நடுவே நிரந்தர தடுப்புகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்த கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரத்தை காவல்துறை தலைமையகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். பொதுமக்களிடம் இருந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரி லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்திற்கு பல்வேறு கடிதங்கள் வந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை சந்தித்து நன்றி தெரிவித்த மாவட்ட தொண்டரணி தலைவர் மதன். லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாவட்ட தொண்டரணி தலைவராக பொறுப்பேற்றுள்ள நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மதன் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை ஆதரவாளர்களுடன் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது புதிய பொறுப்பை வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்த அவர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி மரியாதை செலுத்தினார். வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன 74ஆம் ஆண்டு விழா வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனம் புதுச்சேரி கிளை சார்பில் வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலக வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனம் 74ஆம் ஆண்டு விழா. வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனம் புதுச்சேரி கிளை சார்பில் 10/2/2026 அன்று தெய்வநாயகம் பிள்ளை தோட்டம், திருவள்ளுவர் நகர், முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலகம் வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக வருகை தந்த வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் முன்னாள் புதுச்சேரி சரக செயலாளர் தோழர் கோவிந்தன் அவர்கள் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். இவ்விழாவிற்கு தற்போதைய சரக செயலாளர் தோழர் தயாநிதி அவர்கள் தலைமை தாங்கினார். கிளை தலைவர் தோழர் அரவிந்தநாதன் அவர்கள் முன்னிலை வகித்தார். மேலும் இவ்விழாவில் வருமான வரித்துறை அதிகாரிகள், சங்கத்தின் தலைமை அலுவலக பொறுப்பாளர் தோழர் செங்குட்டுவன், அதிகாரிகளின் சங்க செயலாளர் தோழர் கணேசன், தலைவர் தோழர் சந்தோஷ்குமார் மற்றும் வருமான வரி அதிகாரிகள் சங்கம் மற்றும் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் சங்கத்தின் வளர்ச்சி, ஒற்றுமை மற்றும் உரிமைகள் குறித்து உரைகள் நிகழ்த்தப்பட்டு சங்கத்தை போற்றி வாழ்த்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. நன்றி உரையை கிளை செயலாளர் மற்றும் பொருளாளர் தோழர் பிரின்ஸ் அபிஷேக் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் 12.93 லட்சம் மதிப்பீட்டில் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அமலோற்பவம் பள்ளியிலிருந்து அம்பேத்கர் சாலை வரை கல்லறை தெருவில் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. ரூபாய் 12,93,253 மதிப்பீட்டில் மேற்கொள்ள உள்ள இந்த பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்து தலைமையேற்று பணியினை முன்னெடுத்தார். இந்த திட்டத்தின் மூலம் அப்பகுதியில் மழைநீர் வடிகால் சீரமைக்கப்பட்டு நீர் தேங்கும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. பணிக்கான கால அளவு 4 மாதங்கள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் காந்தி, செல்வம், சந்துரு, அசோக், ராகேஷ், கழக சகோதரர்கள் ராஜி, விஷ்ணு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இப்பணியை திரு சக்திவேல் புதுச்சேரி அவர்கள் ஒப்பந்ததாரராக மேற்கொள்கிறார். இந்திராநகர் தொகுதியில் 50க்கும் மேற்பட்ட மகளிர்கள் எல்ஜேகே கட்சியில் இணைவு. புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மகளிர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொறுப்பாளர் ராபர்ட் அவர்கள் ஏற்பாட்டில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். இணைவு நிகழ்வில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்பளித்து வாழ்த்தினார். உடன் பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி உடன் இருந்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாவட்ட மீனவர் அணி தலைவராக பொறுப்பேற்று உள்ளார் வீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த குமார் அவர்கள்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாவட்ட மீனவர் அணி தலைவராக பொறுப்பேற்றுள்ள வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த குமரன் அவர்கள் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவரை சந்தித்து பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி நன்றி தெரிவித்துக் கொண்டார். GN பாளையத்தில் ஸ்ரீ குழந்தை முத்து மாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். GN பாளையத்தில் ஸ்ரீ குழந்தை முத்து மாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி GN பாளையத்தில் ஸ்ரீ குழந்தை முத்து மாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன், கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் தலைவர் சங்கர், கௌரவ தலைவர் பொன் அர்ஜுனன், செயலாளர் தங்க கதிர்வேல், ராஜன், ஆறுமுகம், கிருஷ்ணன், கனகராஜ், வீரக்கண்ணு, மாசிலாமணி, சந்தோஷ், பெரியசாமி, ஜான், ஞானவேல், முத்து, புவனேஷ், மதிவாணன், ஆனந்த், ஏழுமலை, விஜயகாந்த் மற்றும் கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், தேவபொழிலன், தலையாரி, தமிழ்மாறன், அமுதவன், பொதுனி வளவன், ஆதவன், எழில்மாறன், வாகையரசு, தமிழரசன், கலைவாணன், தயாநிதி மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் ரூபாய் 36 லட்சத்தில் மேம்பாட்டு பணிகள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுவை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் ஒதியம்பட்டு மற்றும் மணவெளி கிராமங்களில் தலா 11 லட்சத்தில் 2 கிராமங்களில் உள்ள நீர் உந்து நிலைய வளாகத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. மேலும் வசந்தம் நகர் விரிவாக்கம், திருக்காமேஸ்வரர் நகர் விரிவாக்கம் பகுதியில் உள்ள அருணாச்சலம் நகரில் ரூபாய் 13,90,000 புதிய சாலை அமைக்கும் பணி, தில்லை நகர் VIP கார்டன் பகுதியில் உள்ள குறுக்கு தெருவில் ரூபாய் 8,20,000 புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 35,90,000 மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தொகுதி MLAவும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் 16 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.40 லட்சத்தில் தொடர் நோய் நிதி உதவிக்காக அடையாள அட்டை பயனாளிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் பீனா ராணி, கொம்பியூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்யநாராயணா, குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.